ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம் நாங்கள் அப்படின்னா சென்னை தாங்க கிளம்பிட்டோம். இன்னைக்கு சாட்டர்டே, ஃபஸ்ட்டு சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை. சரி, ஓகே, காலையில் பூஜைலாம் பண்ணிவிட்டு நான் பூஜையை விலாகாக எடுக்கலை, ஷார்ட்ஸாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், அப்லோட் பண்ணுவேன். அநேகமாக அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் போல் தாங்க கிளம்பணும். ஃபஸ்ட்டு விஜயவாடா போயிட்டு விஜயவாடாவில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி தான் ஐடியா. சென்னைக்கு ஆஃப்டர்நூன் போல் ரீச் பண்ணிவிடுவோம், நாளைக்கு ஆஃப்டர்நூன் போல். இப்போ நைட்டு ஒரு 6.5 hours ட்ராவல் காட்டுது. 4:15 தான் கிளம்பணும். ஒரு 11:15 தான் போய் ரீச் ஆகும். ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பியும் காலைல கிளம்ப வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறோம், எப்படி என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள் ட்ராவலை அப்படின்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க வீடியோக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சரியான மழைங்க, செம்ம மழை பெஞ்சுது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். போக போக மழை ஹெவியாக தான் இருந்துச்சு. பார்த்தா நல்லா காற்றடிச்சிருக்கு போல். அந்த பேனரெல்லாம் அங்கங்கே பிச்சுக்கிட்டு கீழே கடந்துருந்துச்சிங்க. சரி மழை ஆனால் ஸ்டார்ட் பண்ணி 2 hours ஆகுது எக்ஸாக்டாக. இவங்க 2 பேரும் செம்ம தூக்கம். பின்னாடி இவன் டோட்டலாக ஃப்ளாட் ஆகிட்டான். சரியான தூக்கம் 2 பேருமே. சரி, 2 hours ஆச்சு, ஏதாவது மில்க் ஷேக் அந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஷாப்புக்கு வந்தோம். அந்த ஷாப் என்னடான்னா டோட்டல் பவர் கட்டுன்ட்டாங்க. சரி, ஓகே, காஃபி வரையும் ஓகே, நான் காஃபி குடிக்க மாட்டேன். அவர் மட்டும் சரி காஃபி குடிக்கட்டும் அப்படின்ட்டு காஃபி வாங்க போயிருக்காருங்க. இந்த 2 பேரும் என்ன 2 hours கிட்ட செம்ம ஆட்டம் ஆடிட்டு ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஒரு 1.5 hours ஆடி இருப்பாங்க. பின்னாடி உட்காந்து மேடம் செம்ம ஆட்டம். அப்புறம் நல்லா தூங்கிட்டாங்க. க்ளோஸ் டு விஜயவாடா வந்துட்டோங்க. இது அரவுண்ட் ஒரு 10:30 இருக்கும் டைமு. க்ளோஸ் டு விஜயவாடா வந்ததுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்துச்சு வெளியிலேருந்து பார்க்கும்போது. சரி, ரெஸ்டாரண்ட்டில் டின்னரை முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு தான். தாங்க நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான். ஏன்னா அதை தானே பசங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நாங்களும் ப்ரிஃபர் பண்ணி அதையும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் விஜயவாடா ரீச் ஆகிட்டோம். விஜயவாடாவில் இந்த தசராக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ரோடு டோட்டலாகவே ஃபுல்லாக லைட்ஸ், சிட்டிங்க, மெயின் சிட்டி ரோடு, செம்ம லைட்டு. ரூம் அங்கே தான் புக் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலாக விஜயவாடா ரூமுக்கு ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் அரவுண்ட் ஒரு 11:45 இருக்கும் இப்போ டைமு. 4:15 ஸ்டார்ட் பண்ணோம். 2 hours அப்புறம் ஒரு இடத்துல நின்று காஃபி குடித்தார். அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டிக்கிட்டே அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டின்னர், விஜயவாடாவில் தான் டின்னர் முடிச்சுட்டு இப்போது புக் பண்ண ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ரூம் ஓகே தான், அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க ரூமும். ஸோ இந்த 2 கிட்ஸும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா எங்கள் நைரா தான். என்ன நைரா, ரூம் நல்லா இருக்கா? ஜாலியா? ஜாலி. ஒரே வந்த உடனே பெட்டு மேலே எகிரி குதிச்சு ஒரே ஆட்டம் அமக்கலம் தான். இப்போ டைம் ஆகிடுச்சு, 12 அரவுண்டு ஆகிடுச்சு. நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது 12 ஆகிடுச்சு. தூங்குமான்ற விளையாடணுமா, டிவி இருக்கான், டிவி போடணுமா, வந்தோடனே ஏசியை போட்டு விட்டுட்டாங்க. ஒரே இந்த கிட்ஸுக்கு தான் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான், ஒரே ஜாலி. மேடம், நீங்கள் அவள் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்ம ஜாலியாக இருக்காங்க மேடம். இனி அவ்வளோதாங்க, படுத்து தூங்கிட்டு காலையில் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 5க்கு கிளம்புற மாதிரி இருக்கும். இங்கேருந்து 5க்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் 1:30க்கு வீட்டுக்கு போய் ரீச் ஆக முடியும். நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும், வீட்டுக்கு போய் லன்ச் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கோம். எப்படின்னு தெரியல. நடுவில் லன்ச் டைம் கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கேயாவது சாப்பிட்டுட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் அம்மா ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சிடுறேன், நீங்கள் வந்துடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி வந்துடுங்கன்ட்டாங்க. இப்போயே 12 ஆகிடுச்சு. இன்னொரு 4.5 hours அப்படி தான் தூங்க முடியும். வாங்க நாளைக்கு காலையில் ட்ராவலை பார்ப்பீங்க. மார்னிங் எழுந்திரிச்சு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு விஜயவாடாலேருந்து டுவர்ட்ஸ் சென்னைக்கு கிளம்பியாச்சிங்க. இந்த 2 குட்டீஸும் எங்கள் நைரா
ஒரே எக்ஸைட்மெண்ட்டு தான். சென்னைக்கு போகிறோம். ஃபேஸை பாருங்கள், ஒரே சிரிப்பாக தான் இருக்குது மேடம். இப்போ எங்கே போகிறோம் நைரா? வாய்ஸை பாருங்கள் எவ்வளோ ஒரு பலமாக வருதுன்ட்டு. காலையில் மேடம் எழுந்திரிச்சோடனே சென்னை கிளம்புறோம், எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக கிளம்பி காரில் ஏறி மேடம் உட்காந்தாச்சு. ஒரே எக்ஸைட்மெண்ட்டு தான். ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பியாச்சுங்க. இனி பிரேக்ஃபாஸ்ட் நெல்லூரில் பிளான் பண்ணியிருக்கோம். நெல்லூரில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது தான். ஓகே நைரா, நெல்லூரில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா? இப்போ சென்னைக்கு எதுக்கு போகிறீங்க? அம்மம்மாவை பார்க்க போகிறீங்களா? ஓகே. நைட்டு நல்லா தூங்குனீங்களா இல்லையா? தூங்குனீங்களா? யாரெல்லாம் நைராவை பேச சொன்னீங்களோ நான் நைராவை மேக்ஸிமம் பேச வைக்கிறேன். நைராவோட பேச்சை நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் என்னோட லைவில் கேட்டிருக்கீங்க, நீங்கள் வீடியோவில் நைராவை கொஞ்சம் பேச வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் மேக்ஸிமம் அவளை பேச வைக்கிறேங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நெல்லூரில் மீட் பண்ணலாம். நெல்லூரில் நான் வீடியோ என்ன சாப்பிட்றோம் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி, எப்பயுமே நெல்லூரில் தான் நாங்கள் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சாப்பிடுவோம். இப்போ விஜயவாடானா சரி ஓகே நெல்லூர்லேயே பிடிச்சிடலாம், ஆனால் நல்லா இருக்கும்ல ரெஸ்டாரண்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு நெல்லூரில் சாப்பிட்ற பிளான் இருக்குது. சரி வாங்க நெல்லூர் ரெஸ்டாரண்ட்டில் போய் மீட் பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கோங்க. என் ஹஸ்பண்டுக்கு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, காஃபி பிரியரு. ஸோ காஃபி குடிக்கிறதுக்கு வந்தாச்சு அவர் இங்கே. நாங்கள் எதுவும் மேக்ஸிமம் எதுவும் குடிக்க மாட்டோம். சரி காஃபியாவது குடிங்க, ஆல்ரெடி 2 hours ஆகிடுச்சு கார் ஸ்டார்ட் பண்ணி. சரி காஃபி குடித்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா. ஆல்மோஸ்ட் டைம் 7:17 ஆகுது. ஏர்லி மார்னிங் கிடையாது, மார்னிங் தாங்க. 7:17 ஆகுது. சரி 5:30 போல் தானே கிளம்பணும். சரி 2 hours மேலே ஆகுது, எதுக்கு காஃபி குடிங்கன்னு சொல்லி காஃபி குடிச்சிட்ருக்காரு. நாங்கள் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக நெல்லூர் கிராண்டு ரீச் ஆகிட்டோங்க. இங்கே பூரி, பொங்கல், தோசை அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். அரவுண்டு 9:20க்கு ரீச் ஆகிட்டோம். இனி இங்கே சாப்பிட்டு திருப்பியும் ஒரு 3.5 hours சென்னை ரீச் ஆகிடும், வீட்டுக்கே ரீச் ஆகிடும். பூரி பொங்கல் தான். மேடமும் இந்த பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சிரிப்பு தான் மேடமு, ஒரே அலப்பாறை தான் மேடம். நான் பூரி தான் ஆர்டர் பண்ணேன், மேடமுக்கும் பூரி தான். அப்புறம் ஸ்ரீஷ் தோசை, அப்புறம் என் ஹஸ்பண்ட் பொங்கல் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். 1:30 போல் அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆகிட்டோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, சரி ஃப்ரெஷ்ஷப் ஆனோடனே நமக்கு முதல் வேலை என்னங்க, சாப்பாடு தான். மாலியும் அமாவாசை அன்னைக்கு பியூர் வெஜ் தான் சமைச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லி அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டாச்சு. இங்கே சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கோங்க. நாங்கள் சென்னை ஏர்போர்ட் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் பெரியப்பா பொண்ணு 2வது அக்கா US போகிறாங்க. ஸோ சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்கோம். அங்கேயே ஏர்போர்ட் ஆண்டி ஒரு ஹேரோ ஹப் மால் இருக்குது. சரி மாலை கொஞ்சம் சுற்றிட்டு வரலாம், ஷாப்பிங் எதுவும் பெருசாக பண்ணலை. சரி கொஞ்ச நேரம் மாலில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான் அந்த ஹேரோ ஹப்புக்கு. சரி ஹேரோ ஹப் எப்படி இருக்குதுன்னு சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு வரேன். போயிருந்தவங்க அடுத்த வாட்டி தான் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும். ஏன்னா மால்ஸுக்கு நிறைய போவோம் சென்னை வந்துட்டாலே. நாங்கள் எதுக்கு சென்னைக்கு வந்திருக்கோம், என்ன ரீசன்ன்ற விஷயம்லாம் அடுத்தடுத்து விலாகில் வரோங்க. தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை பார்க்குற ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.